Hello students, நான் உங்கள் விஆர் மேம். இன்றைக்கி நம்மளோட டாபிக் லாஜிக் கேட்ஸ். கேட்ஸுங்கிறது டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ். இந்த கேட்ஸை என்ன சொல்லுவோம்னு சொன்னால் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் தி டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம். அதாவது அடிப்படை யூனிட், ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சிஸ்டமோட அடிப்படை யூனிட்டை எதை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த கேட்ஸை சொல்லுவோம். ஓகேவா? டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சிஸ்டம்னு எதை சொல்லுவோம்னா டேட்டாஸ், அதாவது இன்ஃபர்மேஷனை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக ஹேண்டில் பண்ணுற சிஸ்டமை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஃபோனு, கம்ப்யூட்டர், மெமரி டிவைசஸ் இதெல்லாம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீட்டை ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சிஸ்டமை நம்ம கன்சிடர் பண்ணோன்னா ஒரு செங்கல்ல தான் என்னென்னு சொன்னால் லாஜிக் கேட்ஸ். எப்படி வீட்டோட சைஸு, ஹைட்டு, அளவு இதெல்லாம் பொறுத்து செங்கலோட எண்ணிக்கை டிஃபர் ஆகுமோ அதே மாதிரி டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சிஸ்டமோட ஸ்பீடு, டேட்டா ஹேண்ட்லிங் இதெல்லாம் பொறுத்து இந்த லாஜிக் கேட்ஸோட எண்ணிக்கை 1000 கணக்குலையோ, மில்லியன் கணக்குலையோ, லேக்ஸ் கணக்குலையோ இருக்கலாம். ஓகேவா? இந்த லாஜிக்கல் கேட்ஸு பர்ஃபார்ம் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஏற்கனவே அரித்மேட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் தெரியும். அடிஷன், சப்ராக்ஷன்லாம் அரித்மேட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அண்டு, ஆர் இதெல்லாம் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் டைப்ஸ் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லி there are 7 types of லாஜிக் கேட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு கேட்டை நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாட் கேட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த நாட் கேட் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் சைடில் போட்டு ஒரு பபிள் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்போவுமே கேட்ஸை நம்ம எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது இந்த சர்க்யூட்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அதை எப்போவுமே சிம்பிள்ஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த 7 டைப் ஆஃப் கேட்ஸுக்கும் ஒரு சிம்பிள் இருக்குது அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? தென் இந்த சிம்பிள் என்ன ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூலியன் அல்ஜிப்ரா எப்படி நம்ம அரித்மேட்டிக் ஃபங்க்ஷன்ஸை பண்ணுறதுக்கு அரித்மேட்டிக் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பூலியன் எக்ஸ்ப்ரெஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சிஸ்டமை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இந்த நாட் கேட் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க. தென் இந்த கேட்டில் நம்ம இன்புட்டை கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த பூலியன் எக்ஸ்ப்ரெஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம், என்ன அவுட்புட் கிடைக்குது நம்மளுக்கு அப்படிங்கிறத டேபிள் ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். அதுதான் என்னன்னு சொன்னால் ட்ரூத் டேபிள் அப்படிங்கிறோம். ஓகேவா? தென் இப்போது இந்த நாட் கேட்டை பார்ப்போம். இந்த நாட் கேட் அப்படிங்கிறத என்ன கேட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னா இன்வெர்ட்டர் கேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதோட சிம்பிள் இப்படி இருக்கும். நம்ம இன்புட் கொடுத்தோன்னா இதோட இன்வெர்ட்டிங் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் 2 வேல்யூஸ் தான், ஒன்று 0, இன்னொன்று 1, 2 வேல்யூ தான் இருக்கும். ஸோ இன்வெர்ட்டிங் அப்படின்னா என்ன, இங்கே வந்து 0 கொடுத்தோன்னா இங்கே என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இன்புட் 0 கொடுத்தீங்கன்னா இதோட இன்வெர்ட்டிங் அவுட்புட் என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். சப்போஸ் இங்கே 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்னு சொன்னால் 0ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் நாட் கேட்டோட ஃபங்க்ஷன். அண்டு கேட் அப்படின்னு சொல்லும்போது அதோட சிம்பிள் எப்படி இருக்குன்னா இந்த டி ஃபார்மேட்டில் இருக்கும். அண்டு டி இருக்கு இல்லையா, இந்த டி ஃபார்மேட்டில் இருக்கும். தென் இதோட எக்ஸ்ப்ரெஷன் y is equal to a dot b அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதோட ஃபங்க்ஷனை நம்ம வந்து இந்த டேபிள் ஃபார்மேட்டில் எழுத முடியும். ஓகேவா? இப்போது ரெண்டுக்கும் 0 0ன்னு கொடுப்போம். இன்புட் 0 0ன்னு கொடுக்கும்போது இங்கே ஏக்கும் 0, பிக்கும் 0 0ன்னு இன்புட் கொடுக்கும்போது y is equal to a dot b இல்லையா, 0.0 என்ன வரும்னு சொன்னால் y வந்து 0 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? தென் ஏக்கு 0, பிக்கு 1ன்னு கொடுக்கும்போது 0 0 அப்படின்னு சொல்லி வரும். தென் இந்த இன்புட்டை மாற்றி கொடுக்கும்போது இதுக்கு 1, இதுக்கு 0ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 1 into 0 0. தென் இது ரெண்டுக்குமே நம்ம 1 1 அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது 1 1 அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது 1 into 1 1. ஸோ ஆன்சர் வந்து 1 அப்படின்னு சொல்லி வரும்.
ஓகேவா? இப்போது இந்த வேல்யூ என்ன வேல்யூன்னு சொல்லுவோம்னா 0 வேல்யூவை லோன்னு சொல்லுவோம், 1 வேல்யூ என்னன்னு சொல்லுவோம்னா ஹைன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை நீங்கள் வேவ் ஃபார்ம் ஃபார்மேட்டில் கூட போடலாம். எப்படி போடுவோம்? ஏக்கு வந்து 0 கொடுக்குறோம் இல்லையா, அதை எப்படி எழுதலாம்னா ஏக்கு 0 அப்படிங்கும்போது இப்படி எழுதணும். இது வந்து 0 வேல்யூ, இது 1 வேல்யூன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஏக்கு 0 கொடுத்தீங்கன்னா அதை இப்படி எழுதலாம். ஓகேவா? தென் பிக்கு 0 அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இதை இப்படி எழுதலாம். இதுக்கு 0 கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி கொடுத்தா 0ன்னு அர்த்தம். இப்போது 1ங்கிறத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஏக்கு 1 வேல்யூ கொடுக்குறோன்னா இப்படி எழுதலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சப்போஸ் லாஜிக் ப்ராப்ளம்ஸை உங்களுக்கு வேவ் ஃபார்ம் ஃபார்மேட்டில் கூட இந்த ட்ரூத் டேபிள் இருக்கு இல்லையா, இதை வேவ் ஃபார்ம் ஃபார்மேட்டில் கொடுத்து இது எதோட வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எந்த கேட்டோட வேவ் ஃபார்ம்னு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுட்டா தான் அந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ லோங்கிறது 0 வேல்யூ, ஹைங்கிறது 1 வேல்யூ. இதுதான் வேவ் ஃபார்ம் ஃபார்மேட்டில் நம்ம எழுதுறது. ஓகேவா? இப்போ நீங்கள் இதுக்கு தியரி எழுதணும், இந்த அண்டு கேட்டுக்கு நீங்கள் தியரி எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்னா both the inputs are low the output is low அப்படின்னு சொல்லி எழுத முடியும். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் எல்லா கண்டிஷனுக்கும் எழுதணும். அது வென் போத் த இன்புட்ஸ், 2 இன்புட்டும் 0னா உங்களுக்கு அவுட்புட் என்ன இருக்குது? 0. தென் செகண்ட் கண்டிஷன், அதாவது லோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். 0வை எப்படி எழுதலாம்னா லோன்னு எழுதலாம். தென் செகண்ட் கண்டிஷனுக்கு எப்படி எழுதலாம்? வென் ஏ இஸ் லோ, பி இஸ் ஹை, த அவுட்புட் இஸ் லோ அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதே ஃபோர்த்து கண்டிஷன் 1க்கு எழுதும்போது வென் போத் த இன்புட்ஸ் ஆர் ஹை, த அவுட்புட் இஸ் ஹை அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா? இதுதான் நீங்கள் இதுக்கு தியரி எழுதுறதுக்கு ஃபார்மேட்டு. தென் ஆர் கேட். ஆர் கேட் அப்படிங்கிறதோட சிம்பிள் எப்படி இருக்குன்னா, ஆர்க் இருக்கு இல்லையா, இந்த ஆர்க் ஃபார்மேட்டில் இதோட சிம்பிள் இருக்கும். ஓகேவா? இதுக்கு என்ன பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொன்னால் y = a + bங்கிறது இதோட பூலியன் எக்ஸ்ப்ரெஷன். நீங்கள் இன்புட் கொடுத்தீங்க, 2 இன்புட் கொடுத்தீங்கன்னா அதோட ப்ளஸ் வேல்யூ தான் உங்களுக்கு என்னவா கிடைக்கும்னா அவுட்புட்டாக கிடைக்கும். இதுதான் ஆர் கேட்டு. இப்போ இந்த ஆர் கேட்டோட ஃபங்க்ஷனை உங்களுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ட்ரூத் டேபிள் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுவோம் இல்லையா, 2க்கும் 0 0ன்னு கொடுங்க. 0 0ன்னு கொடுக்கும்போது y = a + b, 0 0ன்னு கொடுத்தீங்கன்னா 0 + 0 என்ன வரும்னு சொன்னால் 0 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இப்போ ஏக்கு 0, பிக்கு 1ன்னு கொடுக்கும்போது 1 + 0 1 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? தென் ஏக்கு 1, பிக்கு 0 கொடுக்கும்போது 1 + 0 1 அப்படின்னு சொல்லி வரும். தென் 1 + 1, 2க்கும் 1ன்னு கொடுக்கும்போது 1 + 1 வந்து 1 அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் வந்து ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள். இப்போது இந்த ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள் ஃபங்க்ஷனை நம்ம தியரியாக எழுதும்போது எப்படி எழுதுவோம்? வென் செகண்ட் கண்டிஷனை இதுக்கு எழுதுவோம். வென் a is low, b is high, the output is high. ஓகேவா? இந்த மாதிரி எல்லா கண்டிஷனையும் நீங்கள் எழுத முடியும். ஏயோட இன்புட்டு லோவாக இருக்குது, 0வாக இருக்குது, பியோட அவுட்புட் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அவுட்புட் என்ன இருக்குன்னு சொன்னால் ஹையாக இருக்கும். சப்போஸ் இதுவே ஏயோட இன்புட் வந்து ஹையாகவும் பியோட இன்புட் லோவாகவும் இருந்துச்சுன்னா அதுக்கு அவுட்புட் எப்படி வரும்னா ஹைன்னு வரும். ஸோ 0 1 1 1 1ன்னு சொல்லி வந்துச்சுன்னா இது என்ன கேட் அப்படின்னா ஆர் கேட். ஓகேவா? தென் நேண்ட் கேட். நேண்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோன்னா நெகட்டிவ் அண்ட் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அண்டு கேட்டை போட்டு அதோட ஒரு இன்வெர்ட்டர், நெகட்டிவ்னு உங்களுக்கு இன்வெர்ட்டர் சர்க்யூட் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு அண்டு கேட்டை போட்டு ஒரு இன்வெர்ட்டர் கேட்டு போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நேண்டு கேட் கிடைக்கும். ஓகேவா? இப்போது இது ஏபின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்னா y = a.b ஹோல் பார் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் நேண்டு கேட்டோட சிம்பிள். அண்டு போட்டு ஒரு பபிள் போட்டோன்னா உங்களுக்கு அது நேண்டு கேட். ஓகேவா? இதுக்கு என்ன பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொன்னால் y = a.b ஹோல் பார், அண்டு கேட்டோட இன்வெர்ட்ரு, ஸோ பார் போட்டிருக்கோம் y = a.b ஹோல் பார் அப்படின்னு சொல்லி. தென் அதுக்கப்புறம் இப்போ 2க்கு இன்புட் கொடுப்போம், 0 0ன்னு கொடுப்போம். 0 0ன்னு கொடுக்கும்போது 0 × 0 0, 0வோட பார் வந்து என்ன வரும்னா 0 × 0 0, 0க்கு பார், 0க்கு ஆப்போசிட்
1 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? தென் செகண்ட் இன்புட்டு ஏக்கு 0 கொடுக்குறோம், பிக்கு 1ன்னு கொடுக்குறோம். அப்போது 0 × 1 0, 0வோட பார் என்னதுன்னு சொன்னால் 1 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட இன்வெர்ட்டர். அப்போ இன்வெர்ட்டிங்னா என்ன, 0னா அதோட இன்வெர்ட்டிங் 1, 1ன்னு கொடுத்தோன்னா அதோட இன்வெர்ட்டிங் 0. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். தென் இதுக்கு ஏக்கு 1 கொடுப்போம், பிக்கு 0 கொடுப்போம். 1 × 0 0, 0வோட ஆப்போசிட் 1 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? தென் ஃபோர்த் கண்டிஷன், ரெண்டுக்குமே 1ன்னு கொடுக்கும்போது 1 × 1 1, 1னோட ஆப்போசிட் என்ன வரும்னு சொன்னால் 0 அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அண்டு கேட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அது 000 1ன்னு இருக்கும், இது 111 0ன்னு இருக்கும். ஓகேவா? இதுதான் நேண்டு கேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த நேண்டு கேட்டு 2 இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் கிடைக்கிது. இப்போ இந்த நேண்டு கேட்டுக்கும் நார் கேட்டுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. எல்லா கேட்டாகவும் இந்த நேண்டையும் நாரையும் யூஸ் பண்ண முடியும். இப்போது நான் இந்த நேண்டு கேட்டை வச்சு நீங்கள் ஒரு இன்வெர்ட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணலான்னா, இந்த 2 இன்புட்டையும் ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா இது வந்து இன்வெர்ட்டர் ஆகிடும். இப்போ இங்கே ஏன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன வரும்னா ஏ பார் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? 2 இன்புட்டையும் ஜாயின் பண்ணிட்டோன்னா ஒரு இன்புட் 2 இன்புட்டுக்கு பதிலாக ஒரு இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட்டை நம்ம அப்டைன் பண்ண முடியும். ஓகேவா? தென் இப்போ இதுக்கு நீங்கள் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் எழுதும்போது முன்னாடி எழுதுன மாதிரி தான். வென் போத் த இன்புட் ஆர் லோ, 2 இன்புட்டும் லோவாக இருக்கும்போது அவுட்புட் எப்படி இருக்குன்னா ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே என்ன பண்ணலாம், தியரியை எழுத முடியும். ஓகேவா? இதுதான் நேண்டு கேட். தென் நார் கேட். நார் கேட் அப்படிங்கிறது எப்படின்னா ஆர் கேட்டோட ஆப்போசிட், இன்வெர்ட்டிங் ஆர் கேட்டை தான் நார் கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு ஆர் கேட்டு, தென் அதோட ஒரு நாட் கேட் போடும்போது இது என்ன ஆயிரும்னு சொன்னால் நார் கேட் ஆகிடும். ஸோ ஏபின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் அப்படின்னும். ஏபின்னு 2 இன்புட் கொடுத்தீங்கன்னா அதோட ஆர் ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு அதோட ஆப்போசிட்டாக உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இதுதான் இந்த நார் கேட். ஓகேவா? இப்போ இந்த நார் கேட்டு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுங்கிறத ட்ரூத் டேபிளில் பார்ப்போம். ஏக்கும் 0 கொடுக்குறீங்க, பிக்கும் 0 கொடுக்குறீங்க. 0 + 0 0, அதோட ஆப்போசிட் 1. ஓகேவா? தென் ஏக்கு 0, பிக்கு 1ன்னு கொடுக்கும்போது 1 + 0 1, 1ஓட ஆப்போசிட் 0. ஓகேவா? 1ஓட ஆப்போசிட் என்ன வரும்னு சொன்னால் 0. தென் அதுக்கப்புறம் ஏக்கு 1, பிக்கு 0 கொடுத்தோன்னா 1 + 0 1, 1ஓட ஆப்போசிட் என்ன வரும்னு சொன்னால் 0ன்னு சொல்லி வரும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் 2க்கு 1 1ன்னு கொடுங்க. 1 + 1 1, 1ஓட ஆப்போசிட் என்ன வரும்னு சொன்னால் 0 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அதனால் இதோட அவுட்புட் என்ன வரும்னு சொன்னால் 0 அப்படின்னு. ஓகேவா? இதுதான் வந்து நார் கேட்டோட ட்ரூத் டேபிள். இந்த நார் கேட்டோட ட்ரூத் டேபிளை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக ஆர் கேட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா? அது 0 111 இருக்கும், இது 1 000 இருக்குது. ஓகேவா? இதுதான் இந்த நார் கேட்டோட ஃபங்க்ஷன். இந்த நார் கேட்டோட ஃபங்க்ஷனை நம்ம எழுத முடியும். டிஸ்கிரிப்ஷனை எப்படி எழுத முடியும்? வென் போத் த இன்புட்ஸ் ஆர் லோ, அதாவது 2 இன்புட்டும் 0வாக இருக்கும்போது அவுட்புட் உங்களுக்கு என்ன இருக்குன்னா 1 இருக்கும். 4 கண்டிஷனுக்கும் நீங்கள் இதே மாதிரி எழுதணும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் இந்த நார் கேட்டையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா 2 இன்புட்டை எடுத்துகிட்டு ஒரே இன்புட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். அண்டு கேட்டாகவும் செய்ய முடியும், ஆர் கேட்டாகவும் செய்ய முடியும், நாரையும் நேண்டையும். ஓகேவா? அதுதான் இந்த 2 கேட்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த நார் கேட்டை இன்வெர்ட்டிங் கேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா என்ன பண்ணுவீங்கன்னா 2 இன்புட்டையும் ஜாயின் பண்ணி கொடுத்தீங்கன்னா 2 இன்புட் என்ன ஆகிடும்னா ஒரு இன்புட் ஆகிடும். ஓகேவா? இது ஒரு இன்வெர்ட்டர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஏ கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்னா ஏ பார்னு கிடைக்கும். ஓகேவா? தென் எக்ஸ்ஆர் கேட். எக்ஸ்ஆர் கேட்டுக்கு சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டர்னலாக ஒரு லைன் இருக்க மாதிரி ஆர் கேட் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு லைன் போட்டிருக்கோம். சரியா? இதுதான் வந்து என்னென்னு சொன்னால் எக்ஸ்ஆர் கேட்டோட சிம்பிள். இதுக்கு என்ன ஃபார்முலா பூலியன் எக்ஸ்பிரஷனுக்கு அப்படின்னு சொன்னோன்னா, பூலியன் எக்ஸ்பிரஷனுக்கு உள்ள ஃபார்முலா ஏ பார் பி ப்ளஸ் ஏபி பார். இதுதான் இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனுக்கு உள்ள ஃபார்முலா. தென் ட்ரூத் டேபிள் என்ன இன்புட் கொடுக்குறோம் அதுக்கு இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சு அதோட அவுட்புட்டாக அது கிடைக்கும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு 2க்குமே 0 0 அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன வரும்னு சொன்னால் ஏக்கு 0 கொடுத்துருக்கும்போது ஏ பார் அப்படின்னு சொன்னால் 1ன்னு வரும். பிக்கு 0 கொடுத்துருக்கோம், அந்த 0 அப்படியே எழுதுங்க. ப்ளஸ் ஏக்கு 0,
பி பாருக்கும் 0 கொடுத்துருக்கோம், பி பாருக்கு பிக்கு 0 கொடுத்துருக்கோம், அதனால் பி பார் வந்து 1ன்னு வரும். ஸோ 1 × 0 0 ப்ளஸ் 1 × 0 0 0 + 0 உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொன்னால் 0 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? தென் செகண்ட் கண்டிஷன் என்ன வரும்? ஏக்கு 0 பிக்கு 1ன்னு கொடுக்கும்போது இங்கே எப்படி மாறும்னு சொன்னால் ஏ பார் வந்து 1ன்னு வரும், பிக்கு 1ன்னு சொல்லி வரும்போது 1 × 1 1 ப்ளஸ் ஏக்கு வந்து 0 கொடுத்துருக்கோம், பி பார் அப்படின்னு சொல்லும்போது பிக்கு 1 கொடுத்துருக்கோம். ஸோ பி பார் என்ன வரும்னு சொன்னால் 0 வரும். ஸோ 1 × 0 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? 0 × 0 அப்படின்னு சொல்லி வரும். ஏக்கு 0 கொடுத்துருக்கோம், ஏ பார் வந்து 1ன்னு வரும். தென் பிக்கு 1ன்னு கொடுத்துருக்கோம், அப்படியே எழுதுங்க. ப்ளஸ் ஏக்கு வந்து 0 அப்படியே இருக்கும், ப்ளஸ் பி பார் அப்படிங்கும்போது 0 1 கொடுத்துருக்கோம், என்னவா மாறும்னா 0ன்னு மாறும். ஸோ 1 × 1 1 ப்ளஸ் 0 × 0 0. ஸோ 1 + 0 = 1. ஸோ ஏக்கு 0 பிக்கு 1ன்னு கொடுக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 1ன்னு கிடைக்கும். தென் அதே மாதிரி தான் ஏக்கு 1 பிக்கு 0ன்னு கொடுக்கும்போது இதே மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1 0க்கு 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போது ஏக்கு 1 பிக்கு 1ன்னு கொடுக்கும்போது இங்கே என்ன ஆகும்? பிக்கு 1ன்னு கொடுக்கும்போது ஏ பார் 0, இது வந்து பி பார் 0 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஏக்கு 1 பிக்கு 1ன்னு கொடுக்கும்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏக்கு 1 ஏ பார் வந்து 0ன்னு வரும், பிக்கு 1 அப்படிங்கும்போது அப்படியே எழுதிக்கோங்க. ப்ளஸ் ஏக்கு 1 அதனால் 1ன்னு எழுதிக்கோங்க, பிக்கு 1 பி பார் என்ன கிடைக்கும்னா 0ன்னு கிடைக்கும். அப்போது 0 × 1 0 ப்ளஸ் 1 × 0 0 0 + 0 0ன்னு வரும். ஸோ ரெண்டுக்கும் இன்புட் 1ன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும்னு சொன்னால் 0ன்னு வரும். தென் XNOR கேட் அப்படின்னு சொல்லும்போது இந்த XORோட ஆப்போசிட் கேட்டு தான் XNOR கேட் அப்படின்னு சொல்கிறோம். நெகட்டிவ் XOR கேட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இதுக்கு என்ன பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொன்னால் y = a.b ப்ளஸ் a பார் b அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஃபார்முலா. இப்போது இதுக்கு நம்ம இன்புட்டை பண்ணும்போது இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து XNORோட ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள், ரெண்டுக்கும் 0 0ன்னு கொடுக்கும்போது ஏக்கும் 0 பிக்கும் 0 அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஏக்கு 0ன்னு கொடுத்தா ஏ பார் வந்து 1ன்னு வரும், பிக்கு 0 கொடுத்தா பி பார் 1ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏக்கும் 0 பிக்கும் 0 0 × 0 0 ப்ளஸ் ஏ பார் 1 பி பாரும் 1. ஸோ 0 + 0 0 ப்ளஸ் 1 × 1 1. ஸோ அவுட்புட் என்ன வரும்னா 1 + 0 1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 0 0ன்னு கொடுக்கும்போது அவுட்புட் என்ன வரும்னு சொன்னால் 1ன்னு வரும். ஓகேவா? தென் ஏக்கு 0 பிக்கு 1ன்னு கொடுக்கும்போது இங்கே வந்து எப்படி வரும்னா 1 × 0 × 1 ப்ளஸ் 1 × 0ன்னு வரும். 0 + 1 0ன்னு வரும். ஸோ 0 × 1க்கு என்ன வரும்னா 0ன்னு வரும். அதே மாதிரி தான் 1 × 0க்கு என்ன வரும்னு சொன்னால் 0ன்னு வரும். 1 × 0க்கும் 0ன்னு வரும். தென் 1 1ன்னு போடும்போது என்ன வரும்னா ரெண்டுக்கும் 1 1ன்னு கொடுக்கும்போது ஏக்கும் பிக்கும் 1 1 அப்படின்னு வரும்போது 1 × 1 1 ப்ளஸ் ஏ பாருக்கு வந்து 0ன்னு ஆகும், 1ஓட ஆப்போசிட் 0 ப்ளஸ் பி பாரும் 0. ஓகேவா? 1 × 1 1 ப்ளஸ் 0 × 0 0. ஸோ ரெண்டுக்கும் 1 1ன்னு கொடுக்கும்போது இங்கே 1 வரும். அப்படியே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக ட்ரூத் டேபிள் இருக்கும். ஓகேவா? இந்த